பார்க்கலாம். என் கடாய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு, மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழம்பு கொடுங்க. நான் மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். என்னோடய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி வேற ஊற்றுவோம் இந்த குழம்புல. இங்க பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இங்க பாருங்களா திருக்க மீன்ல இருந்தே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு தேவைன்னா புளியை நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க. எனக்கு புளி போதுன்றதால நான் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் குழம்பு இப்போ கொத்தமல்லி தூவிக்கோங்க.